காயத்ரி இணைஞ்சிருக்காங்க. காயத்ரி, இந்த தேர்வில் வரக்கூடிய குழப்பங்கள் அப்படிங்கிறத முதல்ல பேசுவோம். அதுக்கு பிறகு ஏன்னா நீட்டு பற்றி நிறைய விவாதிச்சிருக்கோம். பட் இந்த குழப்பங்களை ஒரு ஏஜென்சி சரி செய்யவே முடியாதா? கண்டிப்பா சரி செய்ய முடியும் சார். இப்பயும் சரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, என்டிஏ உடைய டைரக்ட் எம்ப்ளாயீஸ் யாரும் எல்லா இடங்கள்லயும் இருக்கிறது இல்ல. ஒரே ஒரு அப்சர்வர் மட்டும்தான் என்டிஏ சார்பில் இருப்பாங்க. அந்தந்த மாநிலங்கள்ல இப்போ ஒரு கல்லூரியில நடக்குது அப்படின்னு சொன்னா வேற ஒரு கல்லூரியில இருந்து ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்தோ ஒரு 6 பேர் அந்த இன்னொரு காலேஜுக்கு ஃப்ரிஸ்கிங்க்கு போவாங்க. சோ இது எல்லாமே இப்ப தமிழகம் அப்படின்னா தமிழகத்தில் உள்ள ஆசிரியர்கள், தமிழகத்தில் அது ஸ்கூலா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம், இல்ல வேற நிறுவனங்களா இருக்கலாம், எல்லாமே அரசு சார்ந்து இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்க அந்த குழப்பங்கள் வருது. எனக்கு தெரிஞ்சு சென்னையில கடந்த வருஷம் 7 கல்லூரிகள் நடந்த இடத்துல இந்த வருஷம் அந்த 7 கல்லூரியில கம்ப்ளைண்ட் போய் இந்த வருஷம் அந்த கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுக்கல. எனக்கு பேரோட தெரியும், ஆனா இங்க சொன்னா நல்லா இருக்காதுன்றதுக்காக நான் சொல்லல. லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. சோ இதுதான் நாம செய்ய வேண்டியது. அதாவது என்டிஏ கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சிக்கல்களா இல்ல எதனால சொல்றீங்க? இல்ல அதாவது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது இல்ல, பேசிக் ஃபெசிலிட்டி. இப்ப நீங்க ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல வந்து கரண்ட் போயிடுச்சு, மழை வந்ததுனால ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ பிள்ளைங்களால கொஞ்ச நேரம் இதை யாருமே இது வரைக்கும் அட்ரஸ் பண்ணல பாருங்க. இப்ப இதுதான் நாம பேசப்பட வேண்டிய விஷயம். அப்போ நாம நினைக்காத என்னென்ன பிரச்சனைகள் வருது அதை அடுத்த தடவை எப்படி சரி பண்ணலாம். அப்போ அந்த கலெக்டர் கிட்ட கேக்குறாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த ரைட்ஸ் கொடுக்குறாங்க, அந்த இருக்கக்கூடிய சூழலை கட்டுப்படுத்துறது, அதை சரி செய்யறது. அப்ப அவங்க எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போ இது முழுக்க அவர்கள் கையில இருக்கும் பொழுது சிசிடிவி கேமரா இருக்கு உங்களுக்கு. அந்த உள்ள வர டயத்துல இருந்து மாணவர்கள் வெளியில போற டைம் வரைக்கும் அத்தனையும் பதிவு செய்யப்படுகிறது. அப்போ கரண்ட் போனது, இப்ப நீங்க வந்து ஜென்செட் இருக்கான்னு ஒரு என்டிஏ செக் பண்ணுங்க. இப்போ என் ஸ்கூல்ல நான் பெர்மிஷன் கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஜென்செட் வச்சிருக்கீங்களா, உடனே அதை வந்து ஆன் பண்ண முடியுமா, இதெல்லாம் என்டிஏ பார்க்கும். ஆனா அன்னைக்கு அது ஒர்க் ஆகல அப்படின்னா அதுக்கு நான் என்டிஏவை குறை சொல்வேன்னு சொல்ல முடியாது. அப்ப அங்க லோக்கல் வேற ஒரு உதாரணத்தோட இதை பார்க்கலாமான்னு பாருங்க. இப்ப தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துது. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் அந்த தேர்தலை நடத்துகிறார்கள். ஆணையம் நேரடியா ஆட்களை வச்சுக்கிறது இல்லை. தமிழ்நாடுனா தமிழ்நாடு அரசுல இருக்கக்கூடிய பணியாளர்கள் இருப்பாங்க, ஆந்திரால ஆந்திர அரசு, அதுபோல மாநில அரசாங்கங்கள். இப்ப அங்க ஏதாவது தவறு நடக்குதுன்னா அதுக்கு யார் பொறுப்பேற்பா? மாநில அரசாங்கம் பொறுப்பேற்குமா, தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்குமா? சார் தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்கும் சார், தமிழகத்துல இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம். ஏன்னா இங்க அவர்கள் தான் நியமிக்கிறாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ அவர்கள் நியமிக்கும் பொழுது அவர்கள் அதுக்கு பதில் சொல்லணும். ஆனா அந்த இடத்துல அந்த லோக்கலைஸ்டா அந்த இடத்துல நிலைமையை சரி செய்யக்கூடியது அந்த இடத்துல இருக்கக்கூடிய தாசில்தார் தானே சரி பண்ணி தேர்தல் ஆணையம் சொல்றீங்க. ஏன்னா நானே தேர்தல் டியூட்டி பார்த்திருக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய தாசில்தாரும் அங்க இருக்கக்கூடிய கலெக்டரும் தானே சார் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பாங்க. ஒரு மிஷன் ஒர்க் ஆகலைன்னா இமீடியட்டா நான் யாருக்கு சொல்லுவேன், அவருக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். நான் சென்னையில இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு கால் பண்ண மாட்டேன். எனக்கு அவர் இன்சார்ஜ், அவர்கிட்ட சொன்னா அதற்கு மாற்று ஏற்பாடு பண்ணுவோம். இதை தான் நான் சொல்றேன். அப்ப நம்ம இதை சரி செய்யறதுக்கு என்ன பண்றது அந்த இடத்துல? அப்ப அவருக்கு ரைட்ஸ் இருக்கு, நாம அதை செய்யணும் அப்படின்னு சொல்றோம். ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்குங்கறத முதல்ல ஃபிக்ஸ் பண்றேன். நீங்க சொல்ற ஆர்குமென்ட் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ரெஸ்பான்சிபிலிட்டி தேர்தலில் நீங்க தேர்தலில் வேலை பணி புரிஞ்சிருக்கீங்க. தேர்தலில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்றாங்க? யார் மீதுனா ஆணையம் மீது தான், தேர்தல் ஆணையம் மீது தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்றாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தின் மீது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, ஆந்திர அரசாங்கத்தின் மீது இல்ல, உத்தரப்பிரதேச அரசாங்கத்தின் மீது இல்ல. அங்க ஆணையம் தான் பொறுப்பு இருக்குது. இங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த குற்றச்சாட்டுகள் வருது. இப்போ நீங்கள் வந்து ஒரு டார்ச் வச்சு செக் பண்ணுங்கிறதோ அல்லது மூக்குத்தியை கட்டுறதுலேருந்து எல்லா விஷயங்களுமே கட்டுப்பாடுகள் இருக்கு, ஏன் சொல்லி அனுப்பலன்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. அதில் ஒரு விவாதிப்பதற்கான பாயிண்ட் இருக்கு. ஸ்ரீதர் சொல்றாரு, நான் அதை ஏற்கிறேன். அதை ஏன் பயிற்சிகள் எடுக்கல. நான் ஏன் கேள்வி இன்னொன்று என்ன இருக்குன்னா, பிள்ளைகள் வரணும், கட்டுப்பாடுகள் அவங்களுக்கு இருக்கு, அதை ஃபாலோ பண்ணணும்னா ஏஜென்சி இதை சரியா நடத்துவதற்கான என்ன முயற்சியை எடுக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏஜென்சிக்கு பொறுப்பே கிடையாதா? கண்டிப்பா பொறுப்பு இருக்கு சார். அதனாலதான் அவங்க அட்மிட் கார்டுலயே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாங்க. தனியா உங்களுக்கு மெயில் அனுப்பாம உங்களுடைய அட்மிட் கார்டு நீங்க எதை சார் பாப்பீங்க? புக் அனுப்பிச்சா பார்க்க மாட்டோம், ஒரு மெயில் அனுப்பிச்சா நான் தவறிடுவேன், நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லலாம். ஆனா ஒரு அட்மிட் கார்டுக்கு பின்னாடி 5 பக்கத்துல முதல் பக்கம் அட்மிட் கார்டு, அடுத்த 4 பக்கத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அது அதனுடைய கடமையை செய்யுது. அப்புறம் என்டிஏ அதிகாரிகளுக்கு அங்க சொல்றாங்க, பிரிஸ்கிங்க்கு முன்னாடி வர்றவங்களுக்கு அங்க அந்த எந்த தேர்வு மையம் இருக்கோ
அப்போ அந்த தேர்வு மையத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்க, மாணவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்க. அப்போ என்டிஏ எல்லாமே சரியா செய்யுதா அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து 0 எரர் அப்படின்னு சொல்லல. 6 சிக்மா லெவலுக்கு இருக்கா அப்படின்னா இல்ல. அப்ப தவறுகள் நடக்க நடக்க அடுத்தடுத்து போயினா நீங்க பாத்தீங்கன்னா முந்தி வந்து क्वेश्चन பேப்பர் முந்தி நாளே வரும். இன்னைக்கு நம்ம ஸ்டேட் பேங்க் லாக்கர்ல கொண்டு போய் வைக்கிறோம். நீங்க சொல்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா என்ன சிக்கல் அப்படின்னா தவறுகள் இருக்கு இல்லையா, அது 0 எரர் இல்ல, தவறுகள் நடக்குது அப்படின்னா அதனால பாதிக்கப்படுறது வாழ்க்கை. அப்ப தவறுகள் அப்படிங்கிறது நம்ம கடந்து போக முடியாது. அது 0.5% மிஸ்டேக்னா அதுல எத்தனை மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க, அவங்களோட ட்ராமா இப்படின்னு வருது இல்லையா. எந்த தேர்வுலையும் இப்படி வேற எந்த தேர்வாவது ஒன்று அடையாளப்படுத்துங்களேன், இந்த தேர்வில் இப்படி இதுக்கான இதை வந்து நடத்துறாங்க, இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கு. அப்போ வந்து மாணவர்கள் இதை தாண்டி இப்போ நீங்க சோதனை நடத்துறீங்க, இதெல்லாம் தாண்டி உள்ள போய் காப்பி பண்ணிடுறாங்களா? அப்புறம் நெடுஞ்செழியன் கேட்குறாரு, உத்தரப்பிரதேசத்தில் வரக்கூடிய ரிப்போர்ட்ஸு அல்லது தென்னிந்தியாவில் வரக்கூடிய ரிப்போர்ட்ஸு இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க வேணாமா, இது என்ன அடிப்படையில் நடக்குது அப்படின்னு கேட்குறாரு. காப்பிங் ஒரு பக்கம் நடக்குது, நீங்க வேற என்ன ரூல்ஸ் கேட்டீங்க, இதே ரூல்ஸ் ஜேஇக்கும் இருக்கு. ஏன் அதனாலதான் நம்ம தொடர்ந்து சொல்றோம், இங்க நீட்டை வைத்து மிகப்பெரிய அரசியல் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். நெடுஞ்செழியன் சாருக்கு தெரியும் நடந்த போராட்டம், கர்நாடகால நடந்த போராட்டம், அதுக்கு என்ன நீட்டுக்கு எதிராக அங்க வேற ஏதாவது நடக்குதா சார்? கண்டிப்பா நான் சொல்றேன் சார், இந்த அதாவது அதுல அதுவும் கொடுத்திருக்காங்க கஸ்டமர். நான் அதுதான் சொல்றேன், தவறுகள் நடக்குதுன்னா அந்த அதிகாரிகளை பனிஷ் பண்ணுங்க. அது கல்புர்கில இருக்கக்கூடிய பூணலை கட் பண்றதாக இருக்கலாம், இல்ல வந்து புர்கா போடக்கூடாதுன்னு சொல்றதாக இருக்கலாம், டர்பன் அணியக்கூடாது, இல்ல நீ டர்பனை கழட்டுன்னு சொல்றதாக இருக்கலாம். அவங்க ரொம்ப அழகா அதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. கஸ்டமரி ரிலேட்டடாக இருக்கக்கூடியது உங்களுக்கு கட்டாயம்னா நீங்க முன்னாடி வந்து ஃப்ரிஸ்கிங்க்கு வந்துருங்க. அப்ப யூ வில் ஹேவ் ஹவேல் ஃப்ரீ ஒரு டைம், அந்த டைம் எடுத்துக்கிட்டு நீங்க உள்ள போங்க அப்படின்றாங்க. அப்போ இங்க எல்லாத்துக்கும் அவங்க ரூல் சொல்லி இருக்காங்க சார், நாம அதை பயன்படுத்தல அப்படின்னா காயத்ரி நீங்க சொல்ற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஆனா ஏன் பாயிண்ட் என்னவா இருந்ததுன்னா, கர்நாடகால நடக்கக்கூடிய தவறுக்கு, கேரளால நடக்கக்கூடிய தவறுக்கு, அல்லது புர்கா அணிலங்கிற நடக்கிற தவறுகளுக்கெல்லாம் அது வந்து அந்த மாணவருடைய தவறு அல்லது அங்க இருக்கக்கூடிய அதிகாரி தவறு. ஆனா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தவறுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு நம்ம ஒரு கருத்து சொல்றோம் இல்லையா. தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் அது அரசியல்னு கொண்டு வர்றோம்? அந்த அடையாளப்படுத்த மற்ற மாநிலங்களுக்கு அது தனிமனித தவறாகவோ அல்லது அதிகாரி தவறாகவோ பாக்குறீங்க? சொல்றேன் சார், திருநெல்வேலியில கடந்த வருஷம் நடந்தது சார். பிள்ளை எக்ஸாம் எழுத போகும்போது நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல அந்த பிள்ளைகள் தூக்கு போட்டு தொங்குற மாதிரி எடுத்துட்டு போய் பிள்ளைகள் கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ண போய் அங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் அடிக்காத குறைய அனுப்பிச்சாங்க. ஏன் பிள்ளை படிச்சு தைரியமா எக்ஸாம் எழுத போகுது, நீ வந்து நீட்டுனால இப்படி கொலை நடக்கும், தோத்து போயிட்டா அப்படிங்கிற செய்தியை பிள்ளைக்கு கொடுக்காத அப்படின்னு அங்க இருந்தவங்க அத்தனை பேரண்ட்ஸும் சேர்ந்து வெளியில அனுப்பிச்சாங்க. அதைதான் சொல்றோம், நீங்க எதை மாணவர்களுக்கு சொல்ல நினைக்கிறீங்க? இப்போ இது வந்து ஒரு செய்தியாக சொல்லும் பொழுது அடுத்த முறை இன்னும் கவனமாக இருக்கணும் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் ஒரு நாள் முழுக்க அது செய்தியா வருது. தமிழகத்துல 1.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தப்பு நடந்தாலும் அது தவறுதான். கண்டிப்பாக அதற்கு யார் காரணமோ அவர்கள் பனிஷ் பண்ணப்படணும். வேலையை விட்டு நீங்க காயத்ரி, நீங்க ஒரு கல்வியாளராக இருக்கிறதுனால இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். ஸ்ரீதர் அவர்கள் அரசியல்வாதியாக அவருடைய கருத்து வைக்கிறார், எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க நேரடியா கல்வி கூடங்கள் இருந்திருக்கீங்க. பெண் பிள்ளைகளுக்கு நீங்க பட்டனை அறுக்கிற வரைக்குமானதை எங்க வச்சு செய்யணும், அவங்களுக்கு என்ன விதமான பாதுகாப்பு உணர்வை நாம கொடுக்கணுங்கிறத குறைந்தபட்சமாக நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் நம்புறேன். நாம வந்து எல்லாத்தையுமே நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? அது தவறு இல்லையா? நீங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நேற்றுக்கு பாக்குறீங்க. அந்த பிள்ளைகளுக்கு நாம தனியா அதுக்கான ஒரு அறையில கூட்டு போய் கூட அதை செய்ய முடியாதுங்கிற இடத்துல இருந்து தான் நடக்குதுன்னா அதை கண்டிக்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? கண்டிப்பா கண்டிக்கணும் சார். அது என்ன செய்யணும்னா, நீங்க எப்படி நம்ம வந்து ஏர்போர்ட்ல ஃப்ரிஸ்கிங்க்கு லேடிஸுக்குன்னு ஒரு இது மாதிரி கொடுக்குறோமோ அந்த மாதிரி கொடுக்கணும். அதுதான் சொல்றேன் சார். அப்ப நம்ம இது இப்ப பாருங்க, லாஸ்ட் இயர் இந்த மாதிரி பட்டனை இவ்வளவு பட்டன் போட்டு வந்த பிரச்சனை வரல. ஆனால் என்டிஏ ரூல்ஸ்ல அது இருக்கு, டோன்ட் ஹேவ் மச் பட்டன்ஸ். ஒரு சிம்பிள் ட்ரெஸ் போட்டுவாங்க, ஹாஃப் ஸ்லீவ் போட்டுவாங்க. அப்ப நான் அதை படிக்க மாட்டேன். என் ஒரு டீச்சராக நான் என் பிள்ளைக்கு அதை எஜுகேட் பண்ண மாட்டேன். இல்ல பிள்ளை டென்ஷன்ல மறந்து வந்துருது. அப்ப அந்த இடத்துல அந்த பிள்ளைக்கு மனிதாபிமானத்தோடு அணுக வேண்டிய கட்டாயம் லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. அதற்கு அடுத்த முறையாவது இப்படி செய்யணும். ஏன்னா இது வந்து லோக்கல்ல கூட செய்யலாம். ஒவ்வொரு முறையும் ரிப்போர்ட் ஆகுது. ஆனா ஒரு முறை தீவிரமா ஒரு ஆக்ஷனை ஏஜென்சி எடுக்குதுன்னா அடுத்த முறை ரிப்பீட் ஆகுமா?
ஆனா ஏஜென்சி அதை எடுக்குதாங்கிறதான கேள்வி. இப்ப ஒவ்வொரு முறையும் நடக்கும்போது எங்க தவறு? ஒரு முறை தான் நம்முடைய பிள்ளை போய் தேர்வு எழுதும், அந்த பிள்ளை ஒரு முறை தவறு பண்றதாவே வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆண்டும் என்டிஏ வந்து தேர்வை நடத்துகிறது, ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஏஜென்சி ஏன் தப்பு பண்ணணும்? அதுக்கு ஒரு அனுபவம் இருக்குல்ல. கண்டிப்பா அதுக்கு ஒரு அனுபவம் இருக்கு, அதனாலதான் அதுல ரூல்ஸ் ஆட் பண்ணிட்டே போறாங்க. ரப்பர் பேண்ட் போட்டுவான்னு சொல்றாங்க சார், கிளிப் போடாத அப்படின்னு சொல்றாங்க. மூக்குத்தில பிட் அடிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. மூக்குத்தில பிட் அடிக்க முடியாது, ஆனால் கேமரா ஃபிக்ஸ் பண்ண முடியும்ல. மெட்டல் அலௌட் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் மெட்டல போட்டு வருவேன், ஆனா நான் மூக்குத்திய கழட்டுறத க்ளோஸ் அப்ல காட்டி இமோஷனலா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவேன்னா நமக்கும் ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல. சொல்லுங்க, அப்ப அதை எதுக்கு நான் சொல்றேன். அந்த குழந்தையோட செயல் இல்ல, அதுக்கு பிறகு வரக்கூடிய விஷயங்கள் வேற. அந்த குழந்தை அந்த நேரத்துல மூக்குத்தியை கழட்டுவதும் அல்லது தேர்வுக்கு நேரம் ஆச்சேங்கிற பதட்டமும் இயல்பா இருக்கும். அதுல வந்து அவங்க ஒண்ணும் வேற ஒண்ணும் மியூசிக் ஆட் பண்றதுல அவங்க வேலை இல்ல. அதனால நம்ம இமோஷனலா அதை காமிக்கிறாங்க. அந்த குழந்தை நான் குழந்தையை சொல்லல, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொல்றேன். ஒரு ஆசிரியராக அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? ரைட், நான் வர நடிகை அவர்கிட்ட கேக்குறேன். ஃபைன், பேசு, வர சரவணன்.